ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யெகோவா மேசியாவின் நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். போன வாரம் என்ன பார்த்தோம்? ஏசாயா 66 என்னன்னு பார்த்தோம்? சிறுமைப்பட்டு யார்கிட்ட நான் வாசம் பண்ணுவேன் தேவன் சொல்றார் இல்லையா? அதுதான் கரெக்ட் ஆஃப் த மேட்டர் தான். யார் இடத்துல நான் வாசம் பண்ணுவேன்? இந்த நாளிலே யாத்திரையாகமம் 40 அதிகாரம் முப்பத்தி 33வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரை வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 40 அதிகாரம் 33 38. The book of Exodus, last chapter, that is 40th chapter, verses from 33 to 38. கொஞ்சம் எக்கோ ஆகுதுல்ல கொஞ்சம் கொஞ்சம் எக்கோ ஆகுது. அங்க ஆஷாஸ் அப்படி சொல்லுங்க. ஜெனிதா பேஜ் நம்பர் சொல்லட்டும். ஆஷாஸ் வாசி. படிக்கிறேன் பிரதாவா, இது கனெக்ட் பண்றேன். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிய கூடாரத்தை மூடினது. யாவே தேவனுடைய மகிமை பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. யாவே தேவனுடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின் மேல் தங்கி யாவே தேவனுடைய மகிமையின் வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ராயேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ராயேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதட்சமாக பகலில் யாவே தேவனுடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. ஆமென். Thank you, sister. இந்த யாத்திரையாகும் புஸ்தகம் தம்முடைய ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அழைத்து வரப்போ செய்த காரியங்கள், தொடர்ந்து செய்ய போகிற காரியங்கள் எல்லாத்தையும் சம பண்ணி சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த 5 புஸ்தகங்கள்ல ஒரு 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 கட்டத்துல இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய காரியங்களை காமிக்கிற ஒரு புஸ்தகம். அடிமைத்தனத்துல இருந்து வெளியே கொண்டாரு அதை காமிக்கிறாப்புல. மோசேயை கொண்டு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. எக்ஸோடஸ், இது இங்கிலீஷ்ல எக்ஸோடஸ்மாங்க. எக்ஸோடஸ் என்றால் என்ன அர்த்தம்? வெளியே போறது இல்ல. எக்ஸிட் இருந்திருக்கலாமே. அப்போ இந்த புக் ஆஃப் எக்ஸிட் இருந்திருக்கலாமே. ஏன் எக்ஸோடஸ் இருக்கு? நீ சொல்றது கரெக்ட்.
but exit, the book of exit. அப்போ எக்ஸோடஸ்ன்னா ஓடஸ்க்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கு. சொல்லுங்க. Sir, you can throw light on that, your understanding. தெரியல பிரதர். எக்ஸிட்ன்றது கரெக்ட். எதுல இந்த எக்ஸிட்? எகிப்தில் ஜனத்துல இருந்து எக்ஸிட். எகிப்தில இருந்து வெளியே. ஆனா தேவன் இவர் பாதி தேவன் இல்ல. இவர் பேர் யாவே. It's a book of It's a book of rescue. Not only rescue. I'm just going. I'm dealing with that. இவரோட ஞாபகம் என்ன? யாவே. யாவே என்றால் என்ன அர்த்தம்? உடன்படிக்கையை ஸ்திரப்படுத்துகிற பரிசுத்த தேவன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 1106. இப்ப ஜென்ரா கிளியரா இருக்கு, வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கு. மல்கியா 3:10. நான் யாவே, நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் யாவே தேவன், நான் மாறாதவர். நான் மாறாதவரா இருக்கிறதுனால நீ என்ன நிர்மூலமாகவில்லை. பாட்டு பாடினால தம் கிருபை பெறுதல்லோ. அப்போ இவர் மாறாதவரா இருக்கிறார். எதுல மாறாதவர்? தாம் ஏற்படுத்தின அல்லது தன்னுடைய வாழ்ந்து புறப்பட்ட வார்த்தை மாறாதவர். தீத்து 1:3 இப்படியாய் சொல்லுகிற அழகாய் சொல்லுங்க. 1:3 வாசிக்க. ஆதி காலம் முதல் சட்டம் பண்ணினார். பக்கம் 1:3 பிரதர். 294. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு பண்ணாரு? இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேலுக்கு தானே பண்ணது. எதை பத்தி என்ன போடுறது? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஜீவனை பத்தி. இது ஒரு தடவை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமா ஆமா. அந்த வசனம் திரும்ப வாசிங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. போறோம். நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணாரு? ஆதி காலம் முதல்ல குமாரன் கொடுத்தாரு. இன்னொரு நாள் மறுபடியும் பார்ப்போம். ஏன்னா இப்ப இந்த டாபிக்ல போக வேண்டாம். இப்போ இவர் பொய்யுரா தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாங்க, அதை நிற்பார். ஆனால் நான் யாவே தேவன், நான் மாறாதவர், ஆதலால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. அப்ப வெளியாயிடுச்சுன்னா தட் இஸ் எக்ஸிட். ஆனால் வனாந்திரத்துல கொண்டு நிர்மூலமாக்கல, விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆனால் அங்க கூட்டத்தை என்ன பண்ணாரு? பாலும் தேன் கானான் தேசம் கொண்டு போய் அங்க சேர்க்கிறார். நிர்மூலமாக்கல. அதான் இட்ஸ் நாட் a mere book of mere exit, but it's a book of exodus. God who not only rescues but also settles. இந்த தேவன்
விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, கொண்டு போய் எக்ஸோடஸ்னாக்கா அதுக்கு மீனிங் இதுதானே பிரதர்? ஆமா, எக்ஸோடஸ்ன்றது எக்ஸிட் மாத்திரம் இல்ல. எக்ஸிட்ல இந்த ஒடியஸ கஷ்டமான பாதையில கொண்டு போய் சேர்க்கிறார். அதான் எக்ஸோடஸ். ஓ சரி சரி. இதுதான் தமிழ்ல யாத்திரையாகவும். யாத்திரையில என்ன இருக்கும்? பாடுகள் எல்லாமே. யாத்திரையில என்ன இருக்கும்? யாத்திரைகள் நடந்து போறதுதான். ட்ரெயின்ல போறோம், எப்படி இருக்கும்? ட்ரெயின்ல போனா நல்லா இருக்கும். அழைப்பு வரும். யாத்திரை ட்ரெயின்ல போலாம், மாட்டு வண்டியில போலாம். அது பாத யாத்திரை. யாத்திரைன்றது கால்நடையாய் போறது தானே பிரதர் சொல்லுவான். கிடையாது, அது பாத யாத்திரை. ஆமா, அது பாத யாத்திரை. யாத்திரைன்றது எல்லாத்தையுமே தான். பிரயாணம். அதுல கலப்பு வரும், சோர்வு. ட்ரெயின்ல, மாட்டு வண்டியில, பஸ்ல போனா பலவித பிரயாணங்கள். பிரயாணம்ல என்ன இருக்கும்? என்ன வரும்? களைப்பு வரும். என்ன இருக்கும்? கஷ்டங்கள் இருக்கும். அதான் பாடுகள்னு சொன்னாங்க. பாடுகள் வரை கஷ்டங்கள் வர இல்லையா? பாடுகள் சொன்னீங்கன்னா ரைட்டு, நான் கவனிக்கல. கஷ்டங்கள் இருக்கும். ட்ரெயின்ல போனா ஒரு ஜர்க்கு, அது என்ன ஏசியா இருந்தாலும் ஜர்க்கு, ஜோல்ட்டு. மாட்டு வண்டியில போனா நல்லா காத்து வாங்கிட்டு போலாம். ஆனா மழை வந்ததுன்னா நனைஞ்சுன்னு போயிடும். இதுனா அது எல்லாம் பிரயாணங்கள்ல, எந்த பிரயாணத்திலயும் சில இடர்கள் இருக்கு, இடர்பாடுகள் இருக்கும். நேற்று பிளேன் விழுந்துச்சுல்ல, அப்போ இந்த இதுல அவர் என்ன செய்கிறாரு? உபாகமம் 1 அதிகாரம் 31 பாருங்க. பக்கம் 233. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய யாவே உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இது வரைக்கும் மோசே சொல்றாரு. எது வரைக்கும்? போய் அந்த இடத்துல வந்து மோசே உள்ள போக முடியாது. அந்த சம பண்ணி சொல்றாங்க. அப்போ இந்த பிரயாணத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதான் இந்த புஸ்தகம் ஒரு முக்கியமான புஸ்தகம். அது மோசே கொண்டு எழுதுறப்ப இங்க இந்த புஸ்தகத்தோட கடைசி பகுதியில முதல்ல என்ன சொல்றாரு? இந்த புஸ்தகத்துல முதல் யாக்கோபோட சந்ததி யார் யாரு உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. யாத்திராகமம் முதல் 2 அதிகாரம் வேற, 3 அதிகாரம் அதான் தேவன் வெளிப்படுறாரு. இருக்கிறவராக 3 அதிகாரம் எடுங்க, 11வது வசனம் 12வது வசனம் பாருங்க. பக்கம் 72. 10ல இருந்து பாருங்க. நீ இஸ்ராயேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ராயேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். பாருங்க, ஆரம்பத்துல என்ன சொல்றாரு? உன்னை இதுல வெளில கொண்டு அங்க போய் சேர்க்கறதுக்கு ஒரு இந்த அடையாளம், உன்னை அனுப்புறதுக்கு அடையாளம் என்ன? இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆனா இந்த புத்தகத்தை முடிக்கிறப்ப மோசையை கொண்டு என்ன சொல்றாரு? ஒரு வாசஸ்தலத்தை குறித்து சொல்லுகிறார். யாத்திராகமம்
25 அதிகாரம் நினைக்கிறேன். 25 அதிகாரம். எட்டாவது பாருங்க. பக்கம் 101. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 29 அதிகாரம் 43. நாற்பத்தி 42 இருந்து 46 வரைக்கும் பாருங்க. பக்கம் 109. முன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய யாவே தேவனுடைய சன்னதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ராயேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ராயேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகி யாவே என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகி யாவே. அப்போ இந்த வாசஸ்தலத்தை எதுக்கு உண்டு பண்ண சொல்றாரு? எதுக்கு உண்டு பண்ண சொல்றாரு? அவர் வாசம் பண்ண மத்தியில் வாசம் பண்ணணும். அல்டிமேட்டா நானே அவர்கள் தேவன் என்று அவர் அறியணும். அதான் சொல்றாரு, நானே அவர்கள் தேவன் என்று அறியும்படிக்கு நான் வாசஸ்தலத்தை அவளுக்கு கட்டளையிட்டேன். நான் அங்கே சந்திப்பேன், உன்னோடு பேசுவேன். யாரோட பேசுவேன்? மோசையோடு. மோசையோடு தானே பேசுறாரு. என்னாகும் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. இன்னொருத்தர் லேவியராகும் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருத்தர் என்னாகும் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனம். இன்னொருத்தர் லேவியராகவும் 16ஆம் அதிகாரமா 16 2ஆம் வசனம் 2a. என்னாகமம் 7 கடைசி வசனம். பக்கம் 179. மோசே தேவனோடே பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்துள்ளதாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். லேவியராகமம் 16 2a பக்கம் 146. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். சரி, முழுக்க வாசிக்காத. ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலைகளிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். சகல வேலைகளிலும் இல்ல, வேலையிலும், சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். அப்போ அந்த வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்றது எதுக்காக? நானே உங்கள் தேவன் என்று அவர்கள் அறியும்படிக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு பண்ணி அங்க தங்குறாரு. இதுக்குதான் இப்போ இந்த யாத்திரா 40ல என்ன சொல்றாரு? திரும்ப அந்த பக்கத்துக்கு போயிடுவோம். 33வது சொல்லுகிறது, அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். விதமாய் மோசே வேலையை முடித்தான். இதை முடிச்ச பிறகுதான் அதெல்லாம் நடக்கிறது. மோசே வேலையை முடிக்கிறார். என்னென்ன பண்ணி முடிக்கிறாரு? வாசஸ்தலத்தை நல்லா பாத்துங்க. வாசஸ்தலம் மூணு பாகம் பார்க்கணும். வாசஸ்தலம், பலிபீடம், பிரகாரம். நோட்ஸ் குடிச்சுக்கணும். வாசஸ்தலம்,
பலிபீடம், பிரகாரம். வாசஸ்தலத்துல யார் இருப்பாரு? பிதாவாகிய தேவன். தேவன் இருப்பார். தேவன். பலிபீடம், சரி, பிராகாரம். குமாரன். பிராகாரம், பிராகாரம். பிராகாரத்துல அந்த லேவியர் லேவியர்கள். அப்ப பிராகாரத்துல லேவியர்கள். லேவியர்கள் யாரை பிரதிபலிக்கிறார்கள்? லேவியர் என்ன சொல்றார் தேவன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக அவர்களை எனக்கு பிரித்தெடுக்கிறேன். அப்ப லேவியர் யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க? குமாரன். ஆசாரியருக்கு ஊழியம் செய்யும்படி அவங்க லேவியர் யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க? குமாரன். இஸ்ரவேலோட முதற் பேரானவர்கள், ஆசாரியர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தானே எண்ணாமத்துல பாக்குறோம். முதல்ல பிரித்து எடுக்கிறப்ப லேவியன் தொகை கேட்கிறப்ப முதற் பேரெல்லாம் எடுக்கிறாங்கல்ல. முதற் பேரான, ஆமா, 270. அப்போ லேவியர்கள் யாரை பிரதிபலிக்கிறாங்க? அதனால பலி செலுத்த போறப்ப முதல்ல என்ன பண்ணுவாங்கல, ஆர்வன தனக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய தன்னுடைய பாவத்துக்கு முதல்ல கை வைப்பான். அப்ப ஜனங்களுடைய பாவத்துக்குன்னா ஜனங்களும் கை நீட்டுவாங்க. அப்போ லேவியர்கள் யாருக்கு 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 பதிலா இருக்கிறாங்க? ஜனங்களுக்கு பதிலா. ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? வெளியில பிரகாரத்துக்கு வழியா பானை. இப்போ பிரகாரத்திலே ஜனங்களுக்கு பதிலாக லேவியர்களும், வாசஸ்தலத்திலே தேவன் இருக்கிறாரு. பலிபீடம் குமாரன். அங்க ஆசாரியர்கள் இருப்பாங்கல்ல, இருப்பாங்க. பலிபீடத்துல யார் இருக்காரு? பலியில தான் குமாரன் தான். ஈசாக்கு அந்த பலிபீடத்துல கட்டி ஆமா விளையாண்ட விட்டுப்படி கத்தி கையை போடாதே. அப்ப அந்த பலிபீடத்துல யார் இருக்காங்க? ஈசாக்கு. ஈசாக்கு யாரு ஒப்பனை? அப்ப பலிபீடம் அங்கே யார் இருக்கிறாப்புல? குமாரன். குமாரன் நினைக்கணும். அப்போ மோசே இந்த மூணுத்தையும் சரி பண்ற ரெடி பண்றாரு. எதை ரெடி பண்றாரு? வாசஸ்தலம், பலிபீடம், பிரகாரம். மூணுத்தையும் ரெடி பண்ணி முடிச்சு வேலையை முடித்தான் இருக்கு. வேலையை முடித்த நல்லா ஃபாலோ பண்றீங்களா? இந்த வேலையை முடிச்ச உடனே என்ன ஆச்சுங்க? மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. யாவையுடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. 34வது வருஷம். நீ அடுத்த பிறகு பாத்தீங்கன்னா 34வது வசனம், 35வது வசனம், 36வது வசனம், 37வது வசனம், 38வது வசனம் எல்லாத்துலயும் காமனா இருக்கிற ஒரு வார்த்தை மேகம். மேகம் என்ன சார்? ஏன் இந்த மேகம் அப்படின்னு பாக்குறப்ப இங்க மோசே வேலையை முடித்தான் இருக்குது. இப்போ மோசே இதெல்லாம் கொடுத்துட்டாரு. இந்த இதெல்லாம் எப்படி இப்படி பண்ண தேவன் கட்டளை கொடுத்துட்டாரு. மலையிலோட காண்பித்தபடி அதை பண்ண சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ இவங்க வனாந்தரத்துல இங்க இருந்து உள்ள போக்குறாங்க. எங்க பால் உள்ள போக்குறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? இவங்களோட இதுல கூட வந்தவங்கல அதெல்லாம் இதுல காமிக்கிறாரு. எண்ணாமத்துல நடந்த சம்பவம் எண்ணாமத்துல சம்பவம் பண்றாரு. பட் யாத்திராவும் கொடுக்கப்படுது. நம்ம வந்து அது பிரிச்சு பார்க்க இது வேற காலகட்டம், இது வேற காலகட்டம் நினைக்கூடாது. அதனால தெரிஞ்சுக்கணும். அப்போ உள்ள போறதுக்கு முன்னால இவங்க எகிப்துல வெளியே வர்றப்ப தேவன் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க. அதே நேரத்துல இவங்களோட வந்தவங்கள யாரெல்லாம் போனாங்க? எவ்வளவு வயது? கேள்வி. எவ்வளவு வயதுக்கு மேற்பட்டவனா செத்தாங்க? 20 வயசுக்கு. ஆமா.
அப்ப இதெல்லாம் பார்த்திருக்காங்க. இன்னொன்னு, இவங்களுக்கு இந்த புஸ்தகத்தை மோசே கொடுக்கிறாரு. இந்த மோசை இவங்களோட வர போறது இல்ல. என்ன சவுண்டு? ஏதோ குயிக்குன்னு சவுண்ட். ஈஷான் டிவி பக்கத்துல இருந்து எக்கோ ஆயிட்டு இல்ல, ஆஷா தெரியல. சரி, அப்போ பிரயாணம் பண்ணி வராங்க. பிரயாணம் பண்ணி வர்றப்ப யாரை கொண்டு இந்த பிரயாணத்துல அவர்களை தலைவராக வைத்தாரோ, யாரை கொண்டு இந்த புஸ்தகத்தை கொடுத்தாரோ அவர் உங்களோட கூட வரப்போறதில்லை. அதோடு இல்லாம உள்ள இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. போய் ரிப்போர்ட் பண்ணதாங்கல்ல, அந்த அப்போ எஸ்கோர்ட் பண்ணதாக்கு. அப்ப என்னடா செய்தி வந்தது? அவங்க பெரிய அனாக்கி ஒரு பயம். இப்போ ஒரு பிரயாணம் போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷாஸ்ரீ, இங்க ஆஷாஸ்ரீ ஆஞ்சலாஸ் எல்லாம் போனாங்க. போறப்ப என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறாங்க. நாங்க அப்படிதான் இஸ்ரேலுக்கு போனோம்னு முதல்ல ஒரு தடவை பிளான் பண்ணோம். அப்படி என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அப்போ ஆனா நீங்க போயிட்டு வந்தீங்களா இல்லையா? சொல்லாம ரெக்கார்டர். சாரி சாரி. அப்போ நம்ம பிரயாணத்துல போறப்ப எப்படி இருக்கும்? பிரயாணம் முதல்ல பிரயாணத்துக்கு ஆயத்தம் பண்றோம், ஒரு பிரயாணத்துல போறோம். பிரயாணத்துக்கு ஆயத்தம் பண்றப்ப எப்படி இவங்க ஆயத்தம் பண்ணாங்க? எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா வேக வேகமா போனா போதும்னு இருந்தாங்க. இப்போ அப்படியே கை வச்சுக்க பாருங்க. என்ன 9வது அதிகாரம் எடுங்க. என்ன ஆகணும்? 9வது அதிகாரம். ஒன்பதாவது அதிகாரம், சாப்டர் 9. பதினைந்தாவது பாருங்க. பக்கம் 181. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற் காலம் மட்டும் இருந்தது. சரி, நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், யாரும் கேட்கல. பிரதீபான கேட்பான்னு நினைச்சேன், யாரும் கேட்கல. நானே ஒரு டச் பண்ணேன். ஏன் பிரதர் எக்ஸோடஸ் அல்லது யாத்ராமம் அது ஒரு இது தானே, அதுக்கு பிறகு இவ்வளவு தூரம் நடந்துட்டு போறாங்களே, அப்போ அதுக்கு அப்புறம் நடந்தது அது புரியுதா உங்களுக்கு? வெளியே வந்தாங்க, வெளியே வந்துட்டு தானே நடந்து போறாங்க. வெளியே வந்து நடந்து போறாங்க சார். இந்த 40 அதிகாரத்துக்கு உரிய காரியங்கள் இது சம்பவிச்ச பிறகுதான் என்ன காரியங்கள் சம்பவிக்கிறது, விவாகம் சம்பவிக்கிறது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லையே, அதெல்லாம் நடந்ததுதான் நடக்கிறது. இதுல வந்துட்டு அப்படி இல்ல, சைமல்டேனியஸா நடக்கிறது, எல்லாம் ஒண்ணா போயிட்டு இருக்கு. அதனாலதான் கொடுத்துட்டு இதை முடிக்கிறார். பிரதீப். அப்போ அந்த யாத்ராம கடைசி அதிகாரத்துல அது என்ன சொல்றாருங்க, 37ஆம் வசனம், 36, 37 ரெண்டும். மேகம் மேலே எழும்பும் போது பிரயாணப்படுவாரு. பிரயாணம் பண்ண எழும்பாது இருந்தால் பிரயாணம் கிடையாது. அது வரைக்கும் பிரயாணம் பண்ண மாட்டாங்க. இப்ப எண்ணாமத்துல பார்க்க போறோம். 15 வாசிச்சாங்க இல்லையா? இப்ப 16ல இருந்து வாசிட்டே வாங்க. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் எப்படி 15வது இருந்தது, பகல்ல இரவுல எப்படி இருந்தது, அது 15வது சொல்லிட்டு இப்படி நித்தமும் இருந்தது அவங்களுக்கு.
எப்பெல்லாம் இருந்தது போய் சேர்ற வரைக்கும். ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. நல்லா பாருங்க, சேர்ற வரைக்கும் அப்படி இருந்தது. ஆரம்பத்திலே அப்படி இருந்தது. எப்ப பாத்தீங்கன்னா யாத்திராவும் 18ஆம் அதிகாரம் எடுங்க. சாரி 13ஆம் அதிகாரம். யாத்திராம் 13ஆம் அதிகாரம் 13:21 பாருங்க. பக்கம் 86. அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்த கூடும்படிக்கு யாவே தேவன் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. இது எப்ப அந்த பிரயாணத்துக்கு வர்றாங்களா அப்ப? இப்ப அது இன்னும் விளக்கமா தர பாருங்க. 14:19 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இது ஆரம்பத்துல வெளியே வரப்போ இது நடந்தது. வனாந்தரத்திலையும் இது நடக்கிறது. எப்படி? நித்தமும் நடக்குது. ஏன்னா 9ஆம் அதிகாரம் நித்தமும் நடக்குது. 16 வாசிங்க சிஸ்டர், ஜென்டா வாசிங்க. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்தில் இருந்து மேலே எழும்பும் போது இஸ்ராயேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ராயேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். யாவே தேவனுடைய கட்டளையின்படியே இஸ்ராயேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். யாவே தேவனுடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ராயேல் புத்திரர் பிரயாணப்படாமல் யாவே தேவனின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது யாவே தேவனுடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து யாவே தேவனுடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ராயேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். யாவே தேவனுடைய கட்டளையின்படி பாளையம் இறங்குவார்கள். யாவே தேவனுடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். யாவே தேவனுடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். யாவே தேவன் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே யாவே தேவனுடைய காவலை காத்துக் கொள்வார்கள். இப்ப இந்த 22வது பாத்தீங்கன்னா எனக்கு 1 வருஷம் ஆகுதுன்னு. அப்ப 1 வருஷம் கூட தங்கி இருக்கிறாங்க. அப்போ 1 வருஷம் கூட தங்கி இருக்கிறாங்க. அப்ப இவங்க பிரயாணம் போறப்ப, இப்போ நான் அதான் சொன்னேன், இப்போ நம்ம பிரயாணம் போறப்ப இப்போ எந்த ஊருக்கு போறோம் அப்படி நம்ம முன்னாலே ஒரு ப்ரிப்பரேஷன் போறப்ப எப்படி இருக்கும், என்ன நம்ம போய் தர ஊர் என்ன பர்பஸுக்கு போறோம், கல்யாணத்துக்கு போறோமா, இல்லை எதுக்கு போறோம், இல்லை ஒரு வேலைக்கு போறோமா, ஒரு அட்மிஷனுக்கு போறோமா, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். இப்ப இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் இவங்க போறாங்க. போறப்ப இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமும் இருக்கும் அவங்களுக்கு.
ஒரு தண்ணீரே கண்டப்ப எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு ஒரு ஆர்வத்தோட கூடவும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் இருந்ததுன்னா முழுமுறுத்துப்பாங்களா? செஞ்சிருக்க மாட்டாங்க. இவங்க புத்தி அடுப்புலதான் போனாங்க. இவங்க புத்தியில திரும்ப எகித்துல வெள்ளரிக்காயில கொம்மட்டிக்காயில நினைச்சிருந்தாங்க. பாலம் தரும் நினைக்கல. ஆமா, ஆனா புறப்பட்டு வந்துட்டாங்க. ஆனா வந்துட்டு அந்த பாடுகள்ல பார்த்துட்டு பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்தாங்க. அவங்க நினைச்சாங்க 3 நாள்ல போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு, போய் ஜாலியா இருக்கலாம். ஏன்னா இங்க அடிமைத்தனத்துல இருந்துட்டாங்கல்ல, கஷ்டப்பட்டாங்க. அப்போ அடிச்சு வந்த அடுத்து அந்த மோசைக்கு என்ன தெரியாது, என்ன சம்பவித்தோ அது டைம் ஆவாதான் அப்படி பேசினாங்க. இல்ல, மேல ஏறி போனப்பவே என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கண்ணுக்குட்டி வச்சு. இப்போ மோசை உள்ள வர போறது இல்ல. அப்ப இன்னும் எப்படி இருந்திருக்கும்? பயம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு திகில். ஆனால் அங்கே தேவன் என்னத்தை எழுதி வச்சிருக்கிறாரு? வாசஸ்தலம். மோசே வருவாரு போவாரு, யார் வேணாலும் போவாரு. நான் உன்னோட இருக்கிறேன், நான் உங்க கூடவே இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். மோசையை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இஸ்ரேலருக்கு இன்னும் கூட அந்த மோசையை தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தேவனையும் அவனுக்கு பிடிச்சிக்கல. அவனுக்கு தேவனை பிடிச்சிருக்காங்க, ஆண்டவரை பிடிக்கல. தேவனையும் எங்க விட்டாங்க, தேவனையும் பிடிச்சிட்டாங்க. என் ஜனத்தை பாவனித்தம் என் நாமத்தை மறந்தது போலன்றார். அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் மறந்து போயிட்டாங்களே, எகிப்துல பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த அந்த தேவனையும் மறந்துட்டா, அந்த நாமத்தையும் மறந்துட்டு மாத்தி அதை அடனாயின் போட்டு லாடுன்னு போட்டு என்னென்ன எல்லாத்தையும் குழப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப எல்லா கிறிஸ்டியானிட்டிலையும் குழப்படி. லாடு தெரியாம வித்தியாசம் சொன்னா உடனே ஜெகோவா விட்னஸ் சொல்லிடுறாங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது உடனே என்ன சொல்றாங்க, அவர் தான் இவர் திருத்துவம் எல்லாம் நடுவில் இந்த காரியம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன்னா, 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் எடுங்க. நான் மறுபடியும் அதை எல்லாருக்கும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒன்னு ராஜாக்கள் 8 அதிகாரம். சாலமன் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றப்ப 41 பாருங்க. பக்கம் 436. 41 இருந்து 43 வரைக்கும். உம்முடைய ஜனமாகி இஸ்ராயேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே, அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்து நிமித்தம் தூர தேசத்தில் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசல் எப்படி இந்த ஆலயத்துக்கு நேராக அப்படியா இருக்குது? அப்படியா இருக்கு. இந்த ஆலயத்துக்கு நேராக திரும்பி நோக்கி வாசிங்க. இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். வாசிங்க, நேராக விண்ணப்பம் பின்னால வருது. உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ராயலரை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. அந்நிய ஜாதியான் 42வது என்ன சொல்றது? இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினார். அப்படின்னா அர்த்தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டெம்பிள். ஆனால் யாரை நோக்கி? பரலோகத்தில் இருக்கிற உம்மை நோக்கி. எங்க முன்பாக நிக்கணும்? ஆலயத்துக்கு முன்பாக நிக்கணும். ஆனா யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும்?
பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி. இப்ப அவரே இவரு அப்படிதானே சொல்றாங்க. அப்படியா இருந்தா கொலோசியர் 3:17 என்ன சொல்றது பாருங்க. நம்மள யெகோவா சாட்சி சொல்றவங்க இந்த வசனத்தை நல்லா காட்டலாம். கொலோசியர் 3:17 பக்கம் 277. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் ஆண்டவராகிய யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அவர் முன்னிலையாக. அவர் யார்? அந்த ஆலயம் அவர் தான். இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள். தம்முடைய சரீரமான ஆலயத்தை குறித்து சொன்னார். ஆலயம் குமாரன், ஆலயம் அவர் தான். அப்ப அந்த ஆலயத்துக்கு முன்பாக நின்று யார நோக்கி விண்ணப்பம் பண்ணணும்? இவரே. அப்ப இவரே அப்படி அவரே இவரே வந்தாருன்னா அப்ப ஏன் அப்படி எழுதி வச்சிருக்காரு? நம்ம வேதத்தை நல்லா வாசிச்சா எல்லாருக்கும் சொல்ல முடியும். யார் தப்பா சொன்னாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. சரி, திரும்ப வந்துருங்க. இப்போ இவங்க இஸ்ரேலர் என்ன பண்ணாங்க? இவ்வளவு பயம், இவ்வளவு ஒரு அன்சர்டன்டி. அதான் சொல்ற, இல்ல எப்படி நான் உங்களோடு வாசமாயிருக்கிறேன். ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை பத்தி அதை உதாசீனப்படுத்திட்டாங்க. தேவன் மறுபடியும் எப்படி பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். கேட்கல. அதனால தேவன் இங்கே யாத்திராமத்தில் சொன்ன காரியம் அவங்களுக்கு பூரணமாய் சம்பவிக்கவில்லை. யாத்திராமத்தில் சொன்ன காரியம் பூரணமாய் சம்பவிக்கவில்லை. இப்ப பாருங்க, எகிப்துல வெளியே வரப்ப மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்க இருந்தது? 13,14 பார்த்தோமே. யாத்திரா 13:14 பார்த்த ஞாபகம் இருக்கா? வாசிக்கல, இப்பதான் பார்த்தோமே. அது 14 அதிகாரத்துல எப்படி இருக்குது? அந்த கடல்ல வரும்போது 14 அதிகாரத்துல என்ன சொல்றாரு? யாவே தூதனானவர்ன்றார். வாசம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம். அப்ப யாவே தூதனானவர் முன்னால் இருந்தாரு, பின்னால் இருந்தாரு. அப்போ இவரு அங்க இருக்கிறாரு. கடந்து போற எல்லா இடத்துலயும் அங்க என்ன இருக்குது? மேகம். மேகம். என்ன ஆகும்? 12 அதிகாரம் 5வது பாருங்க. என்ன அவன் பண்ண உடனே ஞாபகம் வருது. அந்த இது சாரி என்னாகமம் 12:5 பக்கம் 185. யாவே தேவன் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் மிரியாம் வந்து மோசேக்கு விரோதமா பேசினால கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு? 8வது பாருங்க. நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் யாவே தேவனின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என்றார். போறோம். அவன் யாருடைய சாயலை மோசே கேட்கிறாரு, காமி உண்டு. அப்ப என்ன சொல்றாரு? என்ன பார்க்க முடியாது, என் பின்பற்ற பார்ப்பாங்க, என் மகிமை கடந்து போகின்ற, என் தைரியம் கடந்து போகின்றார். அப்ப மோசே யார பாக்குறாரு? குமாரன் தான் பாக்குறாரு. அப்ப குமாரனை பாக்குறப்ப அங்க என்ன எப்படி மேக தூணில இறங்கி, அப்ப மேக தூண் அது யாரது? குமாரன் வந்தாதான் பிதா அங்க பேசுவார். குமாரன் வரல, ஏன்னா பிதா இப்ப பேசுறது குமாரனை மட்டும் தான் பேசுவார். அப்போ
இந்த மேக ஸ்தம்பம் இவர்களுக்கு ஒரு நாள் 2 நாள் எப்பெல்லாம் அங்க தங்கி இருக்குதோ, 1 வருஷம் தங்கி இருந்தாலும் அங்கதான் இருப்பாங்க. ஆனால் இந்த மேகஸ்தம்பத்தின் மகிமை அவர் உணரவில்லை. பாருங்க, யோசுவா 5ஆம் அதிகாரம். பாருங்க, பக்கம் 274. 10ல இருந்து பாருங்க. இஸ்ராயேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லா அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த கில்கால்ல இதை பண்றாங்க. கில்கால்ல இதை பண்றப்ப நீங்க 9வது என்ன சொல்றது? கில்கால்ன்றதுக்கு என்ன ஏன் சொல்றாரு? எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுதல். எகிப்தின் நிந்தையை புரட்டி மேல் இராதபடிக்கு. சரி, நல்லா கொஞ்சம் அப்படியே மனத்துல வச்சுங்க. எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டதுனால கில்கால், அந்த கில்கால தான் பஸ்காவை ஆதரிக்கிறாங்க. நல்ல மனத்துல வச்சுங்க, அழகா ஃபாலோ பண்ணுங்க. அருமையான. சரி, இப்ப அங்க என்னாச்சு பாத்தீங்க? அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ராயேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். தலைவர் வந்துட்டாரு. அல்லேலூயா. தலைவர் வந்துட்டாருன்னா சந்தோஷம். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் யாவே தேவனுடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது யாவே தேவனுடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அப்போ உள்ள போறாங்க. அங்கே யார் வந்துட்டாப்ல? எகிப்துல வர்றப்ப யாத்திரா 13-14 கூட இருக்கிறாரு. வனாந்தரத்துல முழுக்க முழுக்க கூட இருக்கிறாரு. இவர் நவந்தாதான் அவங்க நவருவாங்க. இவர் அங்கே தங்கிற அங்கேதான் இருப்பாங்க. இப்போ கானானுக்கு உள்ள போகிறோம். அங்கேயும் அங்க என்ன நடக்குது பாருங்க. பஸ்காவை ஆசரித்த பின்பு மன்னா ஒழிந்து போகிறது. நீங்க 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் பாக்குறப்ப அங்கேயும் நம்ம வாசிச்சோமே, நம்ம 15 வாசிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆனா அதுக்கு முன்னால அங்க தேவன் எதை பத்தி பேசுறாரு? பஸ்காவை பத்தி பேசுறாரு. அதனால பவுல் சொல்றாரு, நம்முடைய பஸ்காவாகிய மேசியா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த பஸ்காவுடனே என்ன ஆகுது? அந்த மேகஸ்தம்பம் அங்க இறங்குறது. அந்த பஸ்கால என்ன ஆகுது? பஸ்கால நமக்கு என்ன நடக்குது? பஸ்கால நமக்கு என்ன நடக்குது? பாவங்கள் நிவர்த்தி, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதனாலதான் இங்க கில்காலில என்ன நடக்கிறது? பஸ்கா நடக்கிறது. நிந்தை என்ன? அக்கிரமம், பாவம், அடிமைத்தனம். பாவம், அடிமைத்தனம், பாவம். நல்ல விளங்குதா? I don't know how many are rejoicing. ஆமென்.
இந்த நிந்தையை புரட்டு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மேல் வருகிற பாவத்தின் போது நிந்தையை எப்படி புரட்டி போடுகிறாரு? ஆண்டவருடைய ரத்தத்தினால. இப்போ இங்க இவர் வந்து யோசுவாவுக்குள்ள எப்படி தரிசனாரு? உறுதின பட்டயம். எதுக்கு? நீங்க பயப்படாதீங்க, உள்ள யாருக்காக பயப்படாதீங்க. ஏன்? இருக்கிறேன் உலகத்தில் பிரகாசம் நம்மில் இருப்பவர். அப்போ நீங்க பயப்படாதீங்க, அது காமி திரும்ப திரும்ப. அப்போ த்ரோட்டா இந்த மேகம் இவர்களுக்கு, அதாவது இந்த யாத்திரை 40ல 5 இடத்துல மேகம் 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 மேகம். ஆனால் இந்த ஜனங்கள் இதை கைக்கொள்ளாதே போனபடியினால் இந்த மோசையினால் பூரணமாகவில்லை. மோசை அதை முடிச்சார், வாஸ்தவத்தை முடிச்சார். யாத்திரை 40ல பாக்குறோம். என்னன்னு முடிச்சாரு? வாசஸ்தலம், பலிபீடம், பிரகாரம் இருந்தது. ஆனா ஜனங்க ஏத்துக்கல. அங்கே இன்னொரு காரியத்தை பார்க்கணும். அங்கே எடுங்க யாத்திரா 40 போயிடுங்க. முப்பத்தி 3ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கா பாருங்க. ஆயத்தம் பண்ணாரு மோசே. எப்படி? வாசஸ்தலம், பலிபீடம், பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தை தொங்குதலே தொங்க வைத்தார். ஆனால் உபாகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல உபாகம் 18ஆம் அதிகாரம் உபாகம் 18ஆம் அதிகாரம் 18ல பாருங்க. பக்கம் 247. 18. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருகுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இங்க விசாரிப்பேன்டாரு. யாத்திராமம் 33ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. யாத்திரா 33ஆம் அதிகாரம் முதல் வசனமா இல்ல 32ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களா? இல்ல 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பக்கம் 113. அப்பொழுது யாவே மோசேயை நோக்கி எனக்கு ஒரு நிமிஷம் 34ஆம் வசனம். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். விசாரிப்பார். இங்கே பாவம் 18ல என்ன சொல்றாரு? நான் கேளாதவனோ அவனை விசாரிப்பேன். அந்த விசாரிப்பினால விசாரிப்பார். இங்க மோசே என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணாரு. ஆனா தெரிய என்ன பண்ணிட்டாரு? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 46. 57 பிரதர். 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மழைகளும் பிளந்தது. அப்ப தொங்க வைத்த திரை போனாது. அப்ப மோசேட பூரணப்படுத்தல. மோசே முடிச்சு வச்சிருந்தாரு. நல்ல வேலை பண்றீங்களா? மோசே முடிச்சுட்டாரு தவிர பூரணப்படுத்தவில்லை. அது எங்க பூர்ணமாச்சு? பூரணப்பட்ட பிறகுதான்.
நமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் குமாரன் பூரணப்பட்ட பிறகுதான் அந்த திரை என்ன கிளிய. குமாரன் எப்படி பூரணப்பட்டாரு? மரணம் தாத்தினார். எப்படி தேவனுக்கு சமமா இருப்பது என்னல்ல அவரு எல்லாத்தையும் கைட்டு வச்சிட்டாரு. அப்ப மோசே செய்தது அங்கே முடித்தாரே தவிர ஆனால் பூரணப்படுத்தவில்லை. அப்ப அந்த பூரணம் எங்க வருது? குமாரன் தான் வருது. அதனால அடுத்த 5 வசனத்திலயும் அந்த 40 மேகம் 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 மேகம். மொத்த 17 5 வசனம் பாருங்க. இன்னொருத்தர் மொத்த 26 அதிகாரம் 64 வசனம் பாருங்க. இன்னொருத்தர் மொத்த 24 அதிகாரம் சொல்லுங்க. 24 30 ஒருத்தர் 17 5, ஒருத்தர் 24 30, இன்னொருத்தர் 26 64. 26 64 முதல்ல 17 5 வாசிங்க. பக்கம் 26. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, இயேசு கிறிஸ்து மேல போறாரு. இது அவர் மகிமையோடு முன்பதாக. ஆனால் அங்க மறுரூப காட்சி எப்படி வருது? ஒரு மேகம் வருது. அதுதான் யோவான் சொல்றாங்க. 3 பேர் யார் யார் இருந்தாங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்போ இத பத்தி யோவான் எழுதுறாரு. 1 அதிகாரம் யோவான் 1 எழுது. யோவான் 1 14 வசனம். பிரதர் 14 14 பக்கம் 124. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மகிமையை கண்டோம். அது எப்படி? பிதா ஒரே பேர மகிமைக்கு ஏற்ற மகிமை. யோவான் சாட்சி கொடுக்கிறார். பேதுரு சாட்சி கூட 2 பேதுரு 1 அதிகாரம் 16 17 பாரு. 2 பேதுரு 1 16 இருந்து 18 வரைக்கும். 123 பக்கம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கணத்தையும் மகிமையையும் பெற்ற போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இப்போ அந்த யோவான் என்ன சொன்னா, ஒரே பேர மகிமைக்கு ஏற்ற மகிமை. அப்போ இந்த மகிமையோட தான் வரப்போறேன்றார். மறுரூபத்துல இந்த இதுதான் வரப்போறேன்றார். அப்போ அந்த மேகம் இறங்குறப்பதான் அது வருது. அப்போ அது ஒரு கேள்வி ஒரு கேள்வி. இப்போ அங்க வந்து யாத்திரை ஆகமத்துல வந்து மேகம்ன்றது குமாரனை குறிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா இல்ல? இப்ப இங்கதான் இருக்கிறாருல்ல இந்த மறுரூப மலையில இவரு. அப்ப அங்க அந்த மேகம் பேசணும் வந்ததுன்னா அப்போ அததான் நான் சொல்றேன். நீங்க அதான் நான் சொல்றேன். நீங்க சொல்லிட்டு இருக்கிறேன். போனவரு எப்படி போனாரு? மேல போறப்ப மேகங்கள் வழியா போனோம். மேகங்கள் வழியா. ஆமா, மருவமலை குமாரப்ப மேகங்கள் வழியாவா போறாரு? மருவமலை மேல போறாங்கல்ல, அப்ப வந்து மனுஷனா தான் போனாரு. அதுதானே நீங்க கேட்டீங்க. இப்ப அதுக்கு சொல்றீங்களா? மகிமையா மேல போறப்ப
இன்னும் மகிமையடையாத ஆண்டவர் சாதாரணமா மனுஷனா வந்தாரு, அப்படிதான் போறாரு. சரி. அங்க போய் அங்க என்ன நடக்குது? இந்த மேகம் வந்தப்பதான் அவர் மகிமை வெளிப்படுத்தப்படுது. அந்த மேகம் அவரோட சேர்ப்பது அந்த மகிமை. அந்த மேகம் தான் ஒரே பேருக்கு ஏற்ற மகிமைக்கு ஏற்ற மகிமைன்ற. புரியுதா? பரிசுத்த ஆவி கூட இருக்கலாம். பரிசுத்த ஆவி கிடையாது, தேவனுடைய வல்லமை. அது வல்லமை தான், மகிமை வல்லமை. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதா? புரியுது. மனுஷனா போனாரு, ஆனா தேவ மகிமை அங்க மறுரூபம் அடையணும். மறுரூபத்துக்கு ஒரு முன்னாலே ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அது எப்போ தோற்று, அதான் யோவானும் பேதுரும் சாட்சி கொடுக்குறாங்க. தேவனுக்கு ஏற்ற மகிமை, அந்த தேவன் அந்த பிதாவான ஒரே பேரனுக்கு ஏற்ற மகிமை. அப்போ மேகம் வந்ததுனால தான் அது ஆறுது. மேகமும் அதாவது கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் இருக்கு. அப்போ அந்த மேகமும் சாதாரண அந்த இயேசு என்பவர் மேல அந்த மேகம் ரெண்டு அப்பதான் மறுரூபம். அந்த மேகம் எதை காட்டுகிறது? மகிமையாகிய மேசியா, தேவனுடைய மகிமையா இருக்கிற மேசியா. இந்த மேகம், அதனால மேகம். பழைய ஏற்பாட்டுல மேகம் இருந்தாலும் அந்த திரை கிழிக்கப்பட தொங்க வைக்கப்பட்ட திரையா இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஆவியை விட்ட உடனே அந்த திரை கிழிக்கப்படுகிறது. அங்கே உள்ளே லேவியர்கள் இருந்தாங்க பிரகாரத்துல. இப்ப நம்ம யாருன்னா இருக்கிறோம்? நம்மள என்ன ஆகிட்டாரு? லேவியர் இல்ல, ஒருத்தர் பாட்டு பாட்டாரு. என்ன என்னது? லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு லேவியராக தெரிந்து கொண்டார். தப்பா பாட்டு. லேவியர் பழைய பாட்டு வரும், நம்மள ஆதாரங்கள் ஆக்கிட்டாரு. அதை ஏன் பாடினாருன்னா ஆதாரங்கள் முதல்ல அது அறிவு இருக்கணும். அறிவு இல்லாதவனா ஆகிட்டான், அதனால தான் அது மாதிரி. சரி, அப்போ புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரை கொண்டு மோசேயர் சொல்ற, உன்னை போல ஒரு சகோதரரை எழும்ப பண்ணுவேன், அவர் சகோதரர் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன்றார். அப்போ இவர் வந்ததுனாலதான் அந்த மகிமை வழங்கிற்று, இந்த மேகத்தின் மகிமை விளங்கிற்று. மொத்த 26, 64 வாசிக்க சொன்னேன். பக்கம் 43. அதற்கு யாஸ்வா மேசியா, நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரதத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேகங்கள் மேல், மேகங்கள் வெளிப்படுத்த 1:7. இது யார் கேட்க போறீங்க கேள்வி? மேகங்களோடு வர கண்கள் யாவும். பக்கம் 333. இதோ மேகங்கள் மேல் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். இங்க மேகங்கள் மேகங்கள் அப்படின்னு இருக்கு. அது என்ன செய்யுது? மேகங்கள் மேகங்கள் மேல் தான் கரெக்ஷன் பண்ணிருக்கோம். மேகங்கள் பிரதீப் சொல்லுங்க. மேகங்கள் இருக்கு. ஆமா என்ன பார்க்கணும்? இல்ல மேகங்கள் இருக்கு. என்ன மீனிங்? Can you just usually you do come out? இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போல் நம்மளை சூழ்ந்திருக்கும் பொழுது மேகங்கள் பரிசுத்தவான்களோடு வருவார்கள். 1 யோவான் 3:2. இப்ப
இப்பொழுது நம்ம தேவனுடைய பிரியமானவர்களே 127ஆம் பக்கம். வசனத்தை முதல்ல பக்கம் சொல்லுங்க, அவசரப்படாம பக்கம் சொல்லுங்க, அது பிறகு வசனம் சொல்லுங்க. பிரியமான 3:2 தானே பிரதர்? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி மேகம்னா நம்ம எப்படி மேகங்கள் மேகங்கள் அவரை போல. சந்தோஷம் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. மேகங்கள்லாம் நம்மள பிடிக்கிறது அப்படிதானே பிரதர்? பொறுத்துவான்கள். அப்ப ஆண்டவரோடு கூட வரும் பரிசுத்தவான்கள்னு சொல்லிட்டு வசனம் ஒண்ணு வருது இல்ல? ஆமா அதுவும் மேகங்கள் தானே வரும் பிரதர்? ஆமா மேகங்கள் தான். 1 தெசலோனிக்கர் 4:6. இல்ல அது 4 அதிகாரம் இல்ல, அது எடுக்கப்படுது இல்ல. அது எடுக்கப்படுது. அப்பயும் அவரோட கூடவும் வருவாங்கல்ல. ஆமா வருவாங்க சொல்றாங்க. அது எடுக்கப்படுதல். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் எடுக்கப்படுதல். இது வருகை, பூமியில வருகை. அப்போ இந்த காரியம் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் அந்த 5 வசனத்தையும் மேகம் 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 இன்சிஸ்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்க மேகம் தங்கும் போது அவர் தங்குவார்கள். அதனாலதான் தேவன் எது சொன்னாங்க, மேகத்தை கொடுத்தாரு. மேகம் போறப்போ நீங்க அப்படியே போங்க, மேகம் தான் உங்களை நடத்தும். அவ புரிஞ்சுக்கல. அதனாலதான் பூமியில இந்த மேகம் என்ன, அவர் என்ன மனுஷனாய் வந்தார். வந்து என்ன சொன்னாரு, 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் நித்திய ஜீவனை அடையான். என்ன இல்லாமல் ஒருவனும் நித்திய ஜீவனை அடைவான். என்னடா அது புதுசா சொல்றீங்க நினைக்கிறீங்களா? நான் ஜீவன், அவர் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். என்ன இல்லாமல் ஒருவனும் நித்திய ஜீவனை அடையான். நானே ஜீவன், நானே வழி சத்தியம் ஜீவன். நான் உங்களோட இருக்கிறேன். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் ஏதேனும் என் வார்த்தை உங்களை நினைத்திருந்தால் நீங்கள் அதிக கணக்குகளை கொடுப்பீர்கள், அதனால் என் பிதா மகிமைப்படுவார். அழகா பிரிச்சு பிரிச்சு காட்டுறாரு. ஆனா நம்ம ஜாம்பவான்கள் என்ன, 2 பேர் ஒண்ணு, அவரே இவரே இவரே அவரே சொன்னா நீங்க தேவதோஷம் சொன்னீங்க. இவங்களும் போக மாட்டான். அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். லூக்கா 11:52. அதான் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். அப்போ இந்த மேகம் இன்சிஸ்ட் பண்றது காரணம் என்ன, அவர் நம்மோடு இருக்கிறார். அப்போ எப்பொழுது இந்த திரை கிழிக்கப்பட்டதோ அவர் மகிமை அடைந்தப்ப, அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த அந்த அதிகாரத்தை யோவான் 14 என்ன சொல்றாரு, திருப்பி கேட்கிறப்ப, நான் பிதா பிதா என்ன இருக்குதுங்க அறிவு இல்லையா? அப்போ இந்த தேவன் தங்கும் வாசஸ்தலம், தேவன் எங்க தங்குவாரு? குமாரன் எங்க இருக்காரோ அங்கதான். குமாரன் எங்க இருக்கிறாரோ அங்கதான் பிதா தங்குவார். குமாரனை குணப்படுத்தாதவரை பார்க்கவே மாட்டேன். ஏற்றுக்கொண்டதுல பார்க்க உள்ள டிஸ்மிஸ் கேஸே உள்ளே வராது, வெளியே நின்னும். குமாரனை அன்றைய பிதாவை கணம் பண்ணும் போல குமாரனை கணம் பண்ணணும். அதே போல பிதா குமாரனை அழைக்கிறவர்கள் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். உடனே அதை சொல்லுவாங்க 1 அதிகாரத்துல பிதாவை அடிக்கிற குமாரனை அடிக்கிற பிதாவை உடையவனா இருக்கிறான் வசனம் இருக்கப்படுத்தார். அதனால குமாரன் மாத்திரம் சொன்னேன். கரெக்ட். குமாரன் என்னன்னு சொல்லணும், குமாரன் சொல்லணும். குமாரனே தேவன் சொல்லணும். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த மகிமை, இந்த மேகம் அல்லது அந்த மகிமை நம்மோடு இருக்கும்போது அதான் தேவ மகிமை. அப்போ நமக்கு என்ன பயம் இருக்காது. அவனோட பட்டயம், அவங்கள அந்த பட்டயத்தை கூட காமிச்சாரு. நமக்கு எந்த பட்டயத்தை காமிச்சிருக்கிறாரு? காமிச்சிருக்காரு.
அதனாலதான் என்ன சொல்றாரு, நீங்கள் என்ன என் வார்த்தை உங்களுக்கு நிறுத்திருந்தார் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. கொடுக்கப்படும். அப்போ நம்ம கேட்கறது என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். வேற ஒண்ணும் வேண்டாம் நமக்கு. அதை கூட இதை கூட நித்திய ஜீவன். அப்போ அவங்க பட்டயத்தை வச்சிருக்கிறார். இந்த பட்டயத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஜீவிக்கலாம். ஆனா இது நான் கொடுக்குற இந்த பட்டயம், இந்த பட்டயத்தை வச்சு நீங்க நித்திய ஜீவனை ஜீவிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதுதான் அவருக்கு அந்த பிரயாணத்துல போகும்போது அவளோட பயத்தெல்லாம் நீக்கி போடணும். இந்த பயத்தை நீக்கி போடுறது எப்படி? நிந்தையை நீக்கி போடுறது எப்படி? என் குமாரன் தான் அந்த நிந்தை நீக்கிறார். அதை புரிஞ்சுக்கானு கிறிஸ்டாலஜி, டாக்டரின் ஆஃப் கிறிஸ்டாலஜி, இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட். அப்போ கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல மறைவாய் இருந்தார். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து ரகசியமாயிருந்து போல் சொல்றார். ரோமன் அடக்கமா இருந்துட்டார் 16 இடத்துல. எபேசியர் 3வது எழுதப்ப ரகசியம் அப்படிங்கிறார். என்ன ஒரு மகத்துவம் பாருங்க. ஆண்டவருக்கு என்ன ஒரு மகத்துவத்தை தேவன் கொடுத்துக்கிறா பாருங்க. மோசைக்கும் இஸ்ரேலருக்கும் இருந்தது, ஆனா அவங்க பிடிச்சுக்கல. நமக்கும் தேவன் நம்முடைய ஆவியை கொண்டு நமக்கு வெளிப்பட, அந்த ஆவியை நமக்கு எப்படி கொடுக்குறாரு? ஆண்டவர் மகிமை அடைந்த பிறகுதான் கொடுக்குறாரு. ஆண்டவர் மகிமை அடைந்தனால்தான் நமக்கு ஆவி அருளப்பட்டது. நமக்கு ஆவி அருளப்பட்டதுக்காக தேவனுடைய சங்கதிகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். எல்லாம் தேவ சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தேவ சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம தேவனோடும் ஆண்டவரோடும் சதா காலம் இருக்க முடியும். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.